பட்ஜெட் தாக்கல், விவசாயிகளுக்கு சலுகை, கல்வி மேம்பாட்டிற்கு 52,000 கோடி ரூபாய். மத்திய பட்ஜெட் தேர்தலுக்கான பட்ஜெட், எதிர்க்கட்சிகள் கருத்து. ஆட்சியில் பங்கில்லாமல் தொடர்ந்து திமுகவை ஆதரிக்க வேண்டிய அவசியமில்லை, EVKS இளங்கோவன் கருத்து. வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை கொண்டுவர நடவடிக்கை வேண்டும், நிதின் கட்கரி பேச்சு. வணக்கம். விரிவான செய்திகள். 2011-2012 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் இன்று நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தாக்கல் செய்தார். இதில் பரபரப்பான அறிவிப்புகளும் மக்களுக்கு வேண்டிய புதிய திட்டங்களும் பெருமளவில் இல்லாவிட்டாலும் ஏற்கனவே இருந்த திட்டங்களின் விரிவாக்கங்களே பெரிதும் உள்ளன. விவசாய வளர்ச்சிக்கு சில திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கு தாராளமாக ரசாயன உரங்கள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மானிய விலையில் மண்ணெண்ணெய், ஏழை விவசாயிக்கு ரசாயன உரங்கள் போன்றவை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்திற்கான கடன் வட்டி குறைக்கப்பட்டுள்ளது. 15 லட்சம் ரூபாய் வரை வீடு கட்ட கடன் வாங்கினால் அதற்கு 1% வட்டி குறைக்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்தார். விவசாய கடனுக்கு 4,75,000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும், கல்வி வளர்ச்சிக்கு 52,000 கோடி ரூபாயும், குழந்தைகளின் கட்டாய கல்விக்கு 20,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு பணவீக்கம் தொடர்ந்து கவலை அளிப்பதாக உள்ளது என்று பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு மூலதனத்தை பெருமளவில் ஈர்க்க பல சலுகைகள் வழங்குவதற்கான திட்டம் ஆய்வில் உள்ளது என்றும், உணவு பாதுகாப்பு மசோதா இந்த ஆண்டிலேயே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஊழல் ஒரு முக்கியமான பிரச்சினை என்றும், அதை அகற்ற ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியுள்ளது என்றும் பிரணாப் முகர்ஜி கூறினார். முதியோர் ஓய்வூதியம் பெறுவதற்கான வயது வரம்பு 65 60 குறைந்துள்ளது. சில வகை பிரிவில் பணியாற்றும் ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைவாழ் மக்கள் வசிக்கும் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிற்கும் 30 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதி ஒதுக்கப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்கு கூடுதலாக 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், மாவோ தீவிரவாதிகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளின் வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பிரணாப் முகர்ஜி அறிவித்துள்ளார். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஊதியம் 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தல்களை கருத்தில் கொண்டு தாக்கல் செய்யப்பட்டது என்று எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளன. விவசாய வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி போன்றவற்றிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதாது என்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு அதிக திட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதற்கு காரணம் சட்டமன்ற தேர்தல்தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூறியுள்ளனர். மற்றபடி இந்த பட்ஜெட்டில் எவ்வித புதுமையும் இல்லை, புரட்சியும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். ஆட்சியில் பங்கு இல்லாமல் தொடர்ந்து திமுகவை ஆதரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கொரடாசேரியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இளங்கோவன், காங்கிரசிற்கு எத்தனை தொகுதிகள் அளிப்பீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு 234 தொகுதிகளையும் கேட்கிறார்கள் என்று கருணாநிதி கூறியிருக்கிறார். முதல்வரின் இந்த கருத்தை காங்கிரஸை கிண்டல் செய்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறிய இளங்கோவன், அது உண்மையாக கூட இருக்கலாம் என்று தெரிவித்தார். தாங்கள் 234 தொகுதிகளையும் கேட்கவில்லை என்றும், அதில் பாதி அல்லது 110 தொகுதிகள் அளித்தால் போதுமானது என்றும் அவர் கூறினார். பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் ஆதரவுடன் 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி நடத்தியுள்ளது. அதே நேரத்தில் தொடர்ந்து அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இளங்கோவன் தெரிவித்தார். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை திரும்ப கொண்டுவர அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கட்கரி, பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்தியர்களின் பணம் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதாகவும், அவற்றை கொண்டுவர அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். 2 தினங்களுக்கு முன்னர் புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நிதின் கட்கரி, கருப்பு பணத்தை இந்தியா கொண்டுவர பாஜக நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. நேர்முக வரி விதிப்பு வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போதுள்ள 1,60,000 ரூபாய் என்ற வரம்பு இந்த பட்ஜெட்டில் 1,80,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது.
முதியோர்களுக்கான வருமான வரிச்சலுகையை நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். முதியோரின் வருமானம் 2,50,000 வரை வரி விதிப்பு விலக்களிக்கப்படுகிறது. 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களின் வரியற்ற வருமான வரம்பு 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. நேர்முக வரிச்சலுகையால் அரசிற்கு 11,500 கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்படும். சூரிய சக்தி மின்சார தயாரிப்பு சாதனங்கள் மீதான வரி ரத்து செய்யப்படுகிறது. ஆயத்த ஆடைகளுக்கு 10% வரி விதிக்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.